ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி மொறுன்னு முறுக்கு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கிலோ பச்சரிசியை நல்லா கழுவி காய வச்சு எடுத்துருக்கேன். அது கூட 1/4 கிலோ பட்டாணி பருப்பு, 50 கிராம் பொட்டுக்கடலை, 50 கிராம் உளுந்து வறுத்து போட்டிருக்கேன். போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ இந்த மாவை பிசைஞ்சிக்க போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு, ஓமம் 1 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், எள்ளு 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் வனஸ்பதி சூடு பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்க போகிறோம். சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி பட்டாணி பருப்பு போட்டு செய்யறதுனால அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா வரும். காரத்துக்கு வேணும்னா உங்களுக்கு மிளகாய் பொடி போட்டுக்கோங்க, நான் போடலை. நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து, பச்சை தண்ணி நார்மல் தண்ணி தான் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி முறுக்கு குழா இருந்துச்சுன்னா எடுத்து நான் அந்த 3 கன்று வந்தது தான் போடுறேன். எனக்கு இந்த குழா வாங்கும்போது அதில் இந்த மாதிரி 3 கன்று இல்லை, வெறும் ஸ்டார் அந்த மாதிரி தான் இருந்தது. ரிப்பன் பக்கோடா அந்த மாதிரி தான் இருந்தது. அதனால் இது தனியாக வாங்கினேன் நான். இப்போ இதில் மாவு எடுத்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு பிடிச்சி அது உள்ளே வச்சு அமுக்கிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செய்து பாருங்கள். செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் கிட்ட ஜாக்கிரதையாக செய்யுங்க, பத்திரமா. எண்ணெயும் ஒரு பக்கம் சூடாயிடுச்சு. இப்போ ஒரு ஜல்லி கரண்டியில் அப்படியே சுற்றி விட்டு எடுத்து போட வேண்டியது தான். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். நான் சின்ன வானல் வச்சுருக்கிறதுனால ஒரு 4-5 தான் போட முடியும். இது வேணும்னா வெள்ளையாகவும் வரும். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து என் பிள்ளைங்க இந்த மாதிரி கோல்டன் கலரில் இருந்தால் தான் சாப்பிடுவாங்க, வெள்ளையாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. இன்னுமே தீச்சி எடுமான்னு சொல்லுவாங்க. அதனால் நான் இந்த கலரில் எடுத்திருக்கேன். ஆனால் நல்லா வெள்ளையாகவும் வரும். கொஞ்சம் முன்னாலே எடுத்திங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம், வெள்ளையாக பிடிக்கும்னா. இந்த மாதிரி பருப்பெல்லாம் போட்டு நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், மொறுன்னு இருக்கும். தேங்க்யூ.